நாட்டுக்கோழி குருமா சப்பாத்தி வாங்க பார்க்கலாம். தேவையான அளவு வெங்காயம், பூண்டு, இஞ்சி இது மூணையும் நம்ம சேர்த்து பேஸ்ட்டாக இப்போ அரைச்சிக்கலாம். வாங்க பார்க்கலாம். பேஸ்ட் அரைப்பட்டுச்சு. எண்ணெய் ஊற்றுறோம். இது வந்து கல்லெண்ணெய். தேவையான அளவு நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்திக்கணும். ஏன்னா இது நாட்டுக்கோழி கறிங்கிறதுனால சூடு பிடிக்கக்கூடாதுன்னு நல்லெண்ணெயும் கொஞ்சம் சேர்த்திக்கிறோம். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம் போட்டுக்கோங்க கொஞ்சம். அது நல்லா எண்ணெயை வதக்குங்க. வெங்காயத்தையும் அதிலே கொட்டுங்க. வெங்காயம் வந்து நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கி கருவேப்பிலையும் அதிலே கொஞ்சம் சேர்த்திக்குவாங்க. தனியாக இது பண்ணால் அது தீஞ்சு போயிடும். நம்ம வெங்காயத்தை கொட்டின பிறகு அதை போட்டோம்னாக்கா தீயாது. வாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் கொட்டுவோம். பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா இது வதக்கிக்கணும். தக்காளி 2 அரைச்சிக்கிறோம். அதோடையே சேர்த்து நல்லா வதக்குறோம். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கிண்டுறோம். மஞ்சள் வாடையும் போகணும். நல்லா வதக்கி விட்டு அதிலே வந்து கறியை கொட்டுறோம். நாட்டுக்கோழி கறி நல்லா கிண்டி விடணும். அந்த மசாலா பேஸ்டெல்லாம் அதில் இதாகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டால் தான் நல்லா வதங்கும். நம்ம குருமா மாதிரி பண்ண போகிறோம். நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பா வேணுன்னா நிறையா ஊற்றிக்கலாம். நம்ம குருமாங்கனால கம்மியாக ஊற்றிருக்கிறோம். வாங்க அந்த கேப்பில் உருண்டையை பிடிச்சிருவோம். சப்பாத்தி மாவு பிணைஞ்சாச்சு. குட்டி குட்டியாக உருண்டையும் பிடிச்சாச்சு. கோழி குழம்பு வெந்துருச்சான்னு பார்ப்போம். அரை வேக்காடாக வெந்திருக்குது. இதில் தேவையான பொருட்கள் என்ன போடுறதுன்னு பார்ப்போம். மல்லித்தூள் தேவையான அளவு, கறி மசாலா அதுவும் தேவையான அளவு போட்டு நல்லா கிண்டி விட்டு கறியை வந்து வேக விடணும். பாருங்கள் கறி நல்லா வெந்துக்குச்சு. கொத்தமல்லி தழை போட்டுடலாம். நல்லா கிண்டி விட்டுக்கணும். ஒவ்வொருத்தர் போட்டால் கிண்ட மாட்டாங்க, அப்படியே மேலாவாக போட்டு விட்ருவாங்க. அதை நல்லா கிண்டிக்கணும். அதுங்காட்டி நம்ம சப்பாத்தி தேய்ச்சிருவோம். சப்பாத்தி ரெடி ஆகிட்டு இருக்குது. சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. கோழி குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நண்பர்களே, வணக்கம்.
கொத்தமல்லி தழை போடுறோம். அதோடு சேர்த்து வதக்கிக்குங்க. கறி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது சப்பாத்தி. சப்பாத்தி சுட போகிறோம்.